கருப்பனை கருப்பசாமிக்கு திருவரை கருப்பசாமிக்கு திருவரை கருப்பசாமிக்கு மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகர் பெருமானே என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே யோகியர்களே சித்தர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடன்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு செஞ்சி. நீங்க செஞ்சு நீங்க திண்டிவனம்னா சார்? நீங்க அப்படி சொல்லக்கூடாதுல்ல. செஞ்சி என்னும் ஊருக்குள்ள வாழ்ந்தவங்கள தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். இன்னும் 2 முறை காலில் வந்துட்டு வாங்கப்பா. வா உட்கார். யாரு உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 9 ஆண்டு காலங்களாக பொல்லாத கடனும் கஷ்டமும் பட்டு மனவேதனை அடைந்தீர்கள். உண்மையா இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் குடியிருக்க வீடு இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடித்தேன். ஆனால் நான் ஒரு கட்டுமனையை இப்போ உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கேன். அதே மாதிரி நடத்துகிற தொழிலில் அடிக்கடி சறுக்கலும் கடன்களும் வேதனைப்பட்டு நொந்து வந்திருக்கீங்க. இப்போ வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? இந்த வண்டியை நல்லா ஓட்டி தரேன். இன்னொரு வண்டி எடுக்க பணமும் தரேன். இந்த வாரத்தில் இன்னொரு வண்டி எடுப்படா. கல்யாணம் மட்டும் ஆடி அமாவாசைக்கு பிறகு நடக்கும். பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு இவனுக்கு என்ன? என்ன கருப்பசாமி? அப்படியா? மூணே கால் ஆண்டுகளாக உன்னுடைய கணவனுடைய ஆரோக்கியத்திலும் மனதிலும் குழப்பம் உண்டா? இப்போதைக்கு கடன்களாலும் மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த சூழ்நிலைக்கு எதுவும் செய்வன கோளாறு இருக்குமான்னு உங்கள் மனத்தில் ஒரு சங்கடம். அப்படி செய்வனையெல்லாம் நடக்கலை. அதனால் வீணான கற்பனை அவைகளை கைவிடலாம். வேறு என்ன வேணும் உனக்கு? பிள்ளை என்ன செய்யணும்? படிக்க வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வீட்டுக்காரனை பற்றி பேச வேண்டாம். கருப்பசாமிக்கு கல்யாணத்து வந்தமா கல்வி கேட்டு வந்தது யாருப்பா? வாடா, நல்லா இல்லடா. நீங்க செஞ்சியா? அப்படின்னா இல்லை, நீங்க இல்லை, நீங்க இல்லை. கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி ஊர் மாதிரி வந்து நிற்க கூடாது. பாண்டிச்சேரி அங்க நின்னுங்க. சாலை பாயும் கடலோரம் இளமான்கள் போலே காண்டா. நீ யாருமா? நீ அக்காளா? அவ உனக்கு அக்காளா? நீ அக்காளா? விளையாடி உறவாடி துன்பம் காணுதே. வா. சரியாக 1.25 ஆண்டுகளாகவே உங்களுடைய உள்ளத்துல வேறொரு நட்பும் உறவும் வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினானா? தெரியப்படுத்த. இப்போதைக்கு தன் வாழ்வை தானாக அமைத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்து உயிருக்கு போராடுகிற சில வித்தைகளெல்லாம் செய்யக்கூடிய நிலைகளை அடைந்திருக்கிறாள். உண்மையா? கால் ஒன்று.
மசக்க மருந்தை போட போகலாம். ஒரு வயலும் போடலை. இது உதவி அடையுது. சரி எதுவும் இவன் வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்குமா, அல்லது மந்திரத்தால் வசியம் பண்ணி மயக்கிட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் பெற்றவங்களுக்கு இருக்காப்பா. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளையுடைய மனசு இப்படியெல்லாம் மாறாது, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு கடினமான நம்பிக்கையை பிள்ளைகள் மீது செலுத்தி அவளுடைய தவறான உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத மதியத்தவர்களாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். இதுக்கு மந்திரமும் இல்லை, தந்திரமும் அல்ல, இவளுடைய மனதே திரும்பி விட்டது என்பதுதான் உண்மை. அதனால அந்த பக்கத்திலிருந்து வெளியேறி விடுவாளா, வெளியேற மாட்டாளா, அந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வேணும் என்பது உங்களுடைய கருத்து. உனக்கு என்ன பண்ணணும்? அவங்க கூட தான் வாழணும். என்னடா செய்யணும்? கண்ணை மூடி நீ. கால் ஒன்று அணி மட்டும். தன்னையும் இழந்தாள், தன் தரத்தையும் இழந்தாள். அதனால ஒருத்தரோட வாழ்ந்துடணுங்கிற எண்ணத்தோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் வாழ்க்கையை கடைசி வரை கொண்டு போக மாட்டான் என்பது உங்களுடைய கருத்து. செத்தாலும் பரவாயில்ல, அவன் கூட தான் வாழணும்னு இவளுடைய எண்ணம். இந்த இரண்டுக்கும் வருகிற அமாவாசை வரை கால அவகாசம். புரியுதா? அமாவாசை அன்னைக்கு வந்து சேருங்க, அன்னைக்கு முடிவு செய்யுங்க. சற்று பொறுமையாக இருங்க, வெற்றியாகி தரேன். கர்மசாமிக்கு பார்த்து போ. நல்லா மகளே. யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு அண்ணாச்சி அவர்களே? அப்படியா? சரி, நீங்கள் கீழே உட்கார முடியாது. நீங்கள் உட்கார முடியும்னா நீங்கள் உட்கார. அப்படிச்சுக்கா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு மூலையில் ஒரு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கா? இடது பக்கம் போனால் விநாயகர் வருவார். இருக்காரா? நீங்கள் மட்டும் கால் வந்துட்டு வாங்க. எண்ணிதாரும் தவத்தோனி எம்பிய சொல் அருமத்தில் எரிவேல் பாய்ந்து. இந்த வழக்கில் வெற்றி இந்த ஓராண்டுக்குள்ள நடத்தி தந்துருந்தேன். இந்த உடலில் உள்ள பாதிப்பு இடுப்புக்கு கீழ், தொடை, முட்டு, அதுக்கு கீழ் உள்ள தசை நார்கள் எல்லாம் உணர்ச்சியற்று மரமரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மருத்துவங்களால் பல கண்ட பிறகும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. இது எப்படி வந்தது என்ற தெளிவும் கிடைக்கவில்லை. இதான உண்மை. இதுக்கு எதுவும் மாந்திரிகம் சொந்தமான செய்வினைகள் நடந்திருக்கலாமா அப்படி இருக்கிற ஐயப்பாடும் பல போட்டி பொறாமைகளால் நமக்கு நடந்திருக்கும் என்ற எண்ணமும் உங்கள் உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறது. இருக்கா மகளே? கால் ஒன்று வா. அப்படியாக உங்கள் குடும்பத்துக்கு எதிராக ஒரு பெண் ஒருவள் கடினமான பொறாமை கொண்டு போட்டியால் நடக்கப்பட்ட மாந்திரிக செய்வனைகள் உண்டு. அதனுடைய அடிப்படையினுடைய பாதிப்புத்தான் இது. இதை மாற்றி தெளிவாக நிற்க வச்சு நடக்க வச்சு தந்துருந்தேன். உங்கள் நீதிமன்றத்து வழக்கையும் நான் வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? யாருக்கு? ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இப்போ வரப்போகுது. அது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். என் பேர் கருப்பண்ணன் ஐஏஎஸ்ன்னு வை. அந்த பிள்ளை ஐஏஎஸ் படிக்கும். என்னை பார்த்து போங்க, வெற்றி உண்டு. வாங்கப்பா.
கர்மசாமிக்கு வாடா தம்பி. சரி அப்படியா? இந்தா வாங்கிக்கா. நல்ல நாடு, எல்லா நலமும் பெற்றுக்கொள். உடனே கால் வந்துட்டு வாமா முதல்ல. நீ கால் வந்துட்டு வந்து கண்ணை மூடி உட்காருங்க, என்னன்னு பார்ப்போம். கருப்பசாமி, அது என்னப்பா? அப்படியா? ஓஹோ, பார்க்க. அவன் கையில் ஒரு நோட் புக்கை எடுத்து கொடுத்தேன். பக்கத்தில் எழுத்து எதுவுமே எனக்கு தெரியலை, எழுத்து எதுவுமே எனக்கு தெரியவில்லை. முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகின்ற மனநிலைகளை பெற்று இருக்கிறாள். உண்மையா? மனோதத்துவ ரீதியாக சில மருத்துவங்களை பார்த்தும் வெற்றியடையாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கால் ஒன்று வேற பிள்ளையை பெறுவது பிரசவத்தில் மட்டும்தான் கஷ்டம், அதை வளர்க்குறது மட்டும்தான் பெரும் கஷ்டம். புரியுதா? எல்லா நட்புகளால் ஆன பிரச்சனை. இதால நட்புகளால் வந்த மனோபைத்திய நிலை. இந்த நிலைகள்லேருந்து உன் பிள்ளையை காப்பாற்றி தெளிவாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? வாங்க, 3 முறை என்னைய பாரு. சனிக்கிழமை காலையில் என்னைய பார்த்துட்டு போங்க. கர்மசாமிக்கு இந்த மகனே ஜெயிச்சு தரேன், நல்லா இருங்க. நான் நடத்துகிற தொழிலை எனக்கு கண்டினியூ பண்ண முடியலை, மன கஷ்டமாக இருக்குன்னு யாரடா கேட்டு வந்த? எல்லா தொழில் நடத்துகிற கால் வந்துடுவா. நீ ஏஜெண்டா சரக்கு வச்சிருக்கியா? பம்பாயில் யார் இருக்காங்களா? பம்பாயில் உன்னுடைய சரக்கை மொத்தமாக எடுக்கிறது பம்பாய்க்காரர் தான் எடுக்கும். கால் வந்துட்டு நொல்லங்க வெங்கடேஷா, உட்கார வேண்டியது. ஒரு எலுமிச்சை சாறு போட்டு கொடு, வெண்ணி தண்ணீர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு கடன் பட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேற தொழில் மாற்றதுக்கு ஒரு வழி இருக்குமா? இது ஓயாமல் ஏமாந்துக்கிட்டே இருக்கனே, என் மூலமாக பயன்படுத்துகிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டை மாற்றிக்கலாமாங்கிற ஒரு குழப்பமும் இருக்கும். ஆனால் வீட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக வாழலாம். யாரும் சொன்னாங்கங்கிற குழப்பத்தை மனதில் வைக்காது. உன் தொழிலை வெற்றியாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேற என்னப்பா வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகும். இந்தா சந்தோஷமா நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருங்க. உட்காருங்க, நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வா, உனக்கு தான். ஏற்றுக்கிடவே மாட்டேன், நல்ல காலில் விடலை. நீ சும்மா ஏனோ தானன்னு விழுந்து வர. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்ன பிள்ளை, சின்ன பிள்ளை. பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? உன்னுடைய பிள்ளையின் பேர் என்ன? மூத்த பிள்ளையின் பேர்? நான் சொல்றத நல்ல கேப்பியா? பக்கத்தில் வா. தலையாயமாக இருக்கின்ற விநாயகர் கோவில். தலைனா பிள்ளையாருக்கு மட்டும் தனி கோயில் இருக்கணும். அந்த கோயிலில் பச்சரிசி ஒரு படி, அதை நனைய வச்சு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 3 திங்கக்கிழமை அந்த பச்சரிசி அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். இந்த அபிஷேகத்தை செய்து உன் பையன் பேருக்கு 3 திங்கக்கிழமை அர்ச்சனை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கொண்டு இதை செய்கிற பொழுது அவனுடைய ஆரோக்கியம், உடல்நிலைகள் யாவும் சீராகும். இது போக ஒரு தோப்பு தடாகத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்கும். அதில் அம்மன் கோயிலும் இருக்கும், கருப்பசாமியும் இருப்பார்.
வீரனாரும் இருப்பாங்க. அந்த கோயிலில் போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்துடணும். இந்த ரெண்டையும் பண்ணணும். இதில் உன் பையனுக்கு ஆரோக்கியத்தில் குறை வருவதற்கு வேற எதுவும் பிரச்சனையானு பார்த்தேன். அதில் மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் நடக்கலை. கர்ம வினைகளின்படி நடந்த விஷயம். அதனால் ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஒரு பிள்ளைய ஓராண்டுகளுக்குள்ளே பேச வச்சுத்தாரேன். வேற என்ன வேணும்? ஆயுளுக்கு பங்கமில்லாமல் ஆக்கித்தாரன்னு சொல்லிட்டேனே, வெற்றி அடைவாய். இந்த 2 பரிவர்த்தனையும் ஒழுங்காக செய்யணும். முறை தவறாமல் வா. சரி. கர்மசாமிக்கு அப்படியா? தஞ்சாவூர் பொம்பளை பிள்ளைய பற்றி காட்டு வந்தது யார்? வாயா. என்னையா பொம்பளை பிள்ளைக்கு கால் வந்துட்டு வாப்பா. உன் பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி நீ பேசுனியா? என்ன சொல்கிறா? உறுதியா சரின்னு சொல்கிறாளா? ஒரு காலத்தில் அவன் உன்னைய மறுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாள். அது என்ன ஆச்சு? பாருங்கன்னு சொல்லிட்டான். உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா நீ என்ன செய்வ? உங்களை திசை திருப்பிட்டு தன் பாதையில் போயிட்டா என்னடா செய்வ? அப்படி ஒரு ஆள் மனது அவள் உள்ளத்தில் இருக்கிறது. அதைத்தான் உன்னிடம் பேசுகிறேன். கால் ஒன்று. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வா. அந்த பிள்ளையினுடைய மனதை அலைப்பாயாம வைகாசி 30க்குள்ள 2 ஜாதகத்தை கொண்டு வந்து பேசி முடிச்சு தாரேன். திசை திரும்பாம பார்த்து தாரேன். இப்படி வெற்றி உண்டு. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இருக்கும். காசு பணமும் கிடைக்கும். கனிமையாக இருக்கும். கர்மசாமிக்கு தஞ்சை உரத்த நாட்டு எல்லை. நீங்க உரத்த நாடாக்கா? தஞ்சாவூர்ல எந்த இடம்? மூதூர். என்ன ஊர்? பூதனூர். பூதனூர் எங்க இருக்கு? தஞ்சாவூருக்கு முன்னாடி இருக்கு. உரத்த நாடு ஊர் திருவாரூர். தெரு வருது திரும்பி பாரடி. திருவாரூர் தொழிலை பற்றியும் பண நஷ்டத்தை பற்றியும் கேட்டு வந்தது யார்? வரலாம். இடமோ சுகமானது. கால விட்டு வரலாம். என்னப்பா தொழில் நடத்துற? அதுல என்ன பிரச்சனை? இப்போ அதான் அந்த பண நஷ்டத்தை பற்றி தான் ரொம்ப மன வருத்தம் இருக்கு. அடிஷனலாக வருமானத்துக்கு ஒரு வழியை வகுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அது என்ன தொழில் பார்த்தால் சரி வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. சரி, உங்க ஊர்ல செங்கல்லாம் உண்டா? செங்கல் சூளைகளை பற்றி உனக்கு எதுவும் அபிப்பிராயம் இருக்கா? ஒரு வருஷத்துக்குள்ள செங்கல் சூளை சம்பந்தமான தொழில் அடிஷனலாக ஆரம்பிச்சுக்கா. வெற்றி கிடைக்கும். இழந்து போன பணத்தை உனக்கு வாங்கி தாரேன். வீட்டில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறை நடக்கிறதே, ஏன் அப்படி? காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வா. வரூர். வேற என்னடா வேணும்? உன் பணத்தையும் வாங்கி தரேன், கடனையும் தீர்த்து தரேன். என்ன சந்தோஷமாரு? வெற்றி உண்டு. வேற என்ன பழக்கம்லாம் கையில் இருக்கு? மகளை கூட்டு வந்திருக்கு, பிள்ளை தானே. வேற என்ன பழக்கம்லாம் கையில் வச்சிருக்க? திருவியா பாட்டில் கெட்டிக்காரம்ல நீ. அதை மாத்திரடா. வாத்தியாரா இருக்க நீ. செம்மையாரு. போ சாப்பிட்டு போ. அறவரையா போயிடாத. சந்தோஷமா இரு. கல்யாணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கடா கல்யாணம்? உனக்கு தானா? இல்லை கேட்டு போய் மாதிரி இருக்க. இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? கால் வந்துட்டு. நிம்மதியாரு. நிம்மதியாயிரு. நிம்மதியாயிரு. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. முருகா, என்னடா நீ வரும்பொழுது முருகப்பெருமான் வரார? முருகன் கோயில் எங்கடா இருக்கு? அப்படியா? பக்கத்தில் இருக்கா? நினைக்கியா? இருக்கு. வணங்குவியா அவரை? பக்கத்தில் வா. உன்னுடைய முன்னோர்கள் இருதார யோகம் உடையவர்கள். 2 கல்யாணம் முடிச்சது யாரடா குடும்பத்தில்? தாத்தா. கெட்டிக்கார தாத்தா. ஆம்பளை அசத்திருக்கானே. கால் வந்துட்டு வா. வேற பார்த்து போப்போம். ஒன்றும் பிரச்சனை.
ஈவினிங் பார்த்தேன். உன்னுடைய கல்யாண சொந்தமாக நான் கொஞ்சம் பார்த்தேன். கழுத்தில் திருநாகம் சுற்றி இருக்கு. அதனால் ஸ்திரீ வசியங்கள் குறைவு. கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும், ஆனால் கம்ப்ளீட் ஆகாது. சாதகத்தில் பொறுத்தருக்கு பேசுதவன்னு சொல்லுவாங்க, ரெண்டாம் அந்த தொடர்பே கிடைக்காது. ஆனால் இப்போ தேடல்லையே நடக்கு, ஓடலில் நடக்கு, தேடலில் நடக்கு. அதனால் நடக்காமல் மனம் வாடல் வேதனைப்பட்டு இருக்கிறார். இதுக்கு கிரகங்கள் காரணமா, வேற எதுவும் செய்வன கோளாறுகள் காரணமா? அடிக்கடி காலவே பாக்கியா? காலில் என்னையா என்ன காரணம்? கால் ஒன்றுவா பாரதத்தின் கண்ணா. சரி, அம்மா எங்கடா இருக்கா? அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. சரியா? உனக்கு கல்யாணத்தை இந்த ஆவணி மாதத்துக்கு உட்பட நடத்தி தரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? மகிழ்ச்சியாக வாழ்வாயப்பா. சொந்தத்தில் பெண் இல்லடா, கூடிய எட்டிய உறவுலேருந்து பெண் வருது. நெற்றி அடைவாய் மகனே, ஆனந்தம் போய் சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். கர்மசாமி, நான் நடத்துகிற தொழிலில் எனக்கு பணம் வரவு வந்தாலும் வீட்டுக்குள்ள தங்க மாட்டுக்கு. என்ன பண்றது? வாங்கோ. யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வாங்க. அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா. நான் கூப்பிட்டது தொழிலை பற்றி கூப்பிட்டுட்டேன். நீங்கள் கேட்க வந்த கேள்வி இன்னும் 2 இருக்கு. உண்மையா இல்லையா? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைக்கா? பையன் பேர் என்ன பேர்? கண்ணை மூடி நிமிந்து உட்கார ஆம்பளை, அந்த கண்ணாடியை லேசாக கலத்து. அப்படித்தான், என்னைய மட்டும் நினை, அவன் உள்ளத்தை நான் கொஞ்சம் பார்க்குறேன். அப்படியா? ஜாதகத்தை போய் பார்த்ததில் சனி பகவான் களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால அவளை சீக்கிரம் கல்யாண விஷயங்கள் நடக்கிறது கஷ்டங்கிற வாசகம் வருது. புரியுதா? பையனுடைய மனநிலைகளும் கொஞ்சம் பேதலிக்கப்பட்டு நட்புகளால் உங்களுக்கு மாறுபட்ட தன்மையை அடைந்திருக்கிறார். அதனால அவன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்துறதா, நம்ம இஷ்டப்படி நடத்துறதா? யார் இஷ்டப்படி நடத்தணும்? கால் ஒன்றுவாங்க. யாரு? வாவ். பையனுக்கு களத்திர தோஷம் இருக்கு. புரியுதா? சிவபெருமான் வருகிறாரே, சிவன் கோயில் எங்க இருக்கு? 3 கிலோமீட்டர் தூரத்தில் சிவன் கோயில் இருக்கும். சரியா? அப்படி. அதனால பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். 3 முறை என்னைய வந்து பாருங்க. வரக்கூடிய யாகத்திலையும் வந்து கலந்துக்கோ. பக்கத்தில் வாப்பா. வேற என்னப்பா வேணும்? நான் ஒரு பாட்டு பாடின, நீ கவனிக்கலையா? அண்ணன் தங்கை உறவு முறை. அதாவது ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை, ஆணும் பெண்ணும். ஆனால் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு உள்ளே போய் பார்த்தேன். அவங்க மேலே குற்றம் சொல்றதுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவா நிரபராதி, நீதி உடையவள். ஆனால் இவளுடைய மனசு ஒவ்வொரு பொழுதும் ஏண்டா இங்கே வந்து சிக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போய் தெரிகிறது, வாழவா வேண்டாமாங்கிற குழப்பம் அடிக்கடி அவள் உள் மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கு. அந்த மனதையும் சரியாக்கி அவளுக்கு எதிர்ப்பில்லாமல் ஆக்கி சமாதானமாக வாழ வச்சுருந்தா போதுங்களா? மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். கண்ண மூடு. கர்மசாமிக்கு இந்த என் திருநாமத்தை சொல்லி உன் பிள்ளை கூப்பிடும். ஓடு. நல்லா இருக்கு பாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.
ராஜாட்ட கொடுத்து அந்த கடையில் கொண்டு கொடுக்க சொல்லுங்க. ராஜாவை போய்ட்டு சொல்லுங்க. சரி ஓகே. வெங்கடேசன் லேட்டாகி போவான். திருவாரூர் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன பிள்ளைக்கு என்ன? வாங்க. யாருக்குன்னு கேட்கணுமா கருப்பசாமி? கேட்டுருவோமே, கேட்போம். இது ஏப்பா ஆப்ரேஷன் யாருக்காவது நடந்திருக்கா? முன்னால என்ன நடந்துச்சு? என்ன ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன். அதான் ஆப்ரேஷனை பற்றி பேசுன்னு சாமி சொல்லுச்சு, அதான் நான் கேட்டேன். காலை விட்டுவாங்க. முருகா